Hi, Anu. Okay. Mira, I'll catch you later. அப்புறம் அனு என்ன சாப்பிடுற? காஃபியா, டீயா, ஹார்லிக்ஸா, பூஸ்டா, இல்ல ஜிஞ்சர் டீயா? இன்னைக்கு நான் செம்ம மூட்ல இருக்கேன். நீ என்ன அனு? நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? சார். ஓகே அனு, நீ கேட்காட்டியும் நானே சொல்றேன். உங்க அம்மா உன்னை இங்க விட்டு போயிட்டாங்கல்ல, அதான். நம்பியாரும் இல்ல, நம்பியார் வைஃபும் இல்ல, இனி ஒரே டூயட் தான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி உங்க அம்மா உன்னை கொண்டு வந்து இங்க வீட்டுல விட்டு போற மாதிரி இல்ல? சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லணும். அதாவது சார், சந்திரா சார் ஃபுட்பால் கார்னர்னு சொல்லிட்டு இருந்தாரா? நான் அவனுக்கு வேற பால் வாங்கி கொடுத்துக்கிறேன். இத சொல்லவா நீ இங்க வந்த? ஐயோ சார், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு இஞ்சி டீ கொண்டு வா. ஓகே சார். இப்ப டீ வந்துடும். சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? நீங்க தான் சார் சொல்லணும். லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண போறோம். நல்ல ப்ராஜெக்ட் சார். பயப்படாத, நான் இருக்கேன். ஒருவேளை நான் இருக்கேன்னு தான் பயப்படுறியோ? சார், நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம். எஸ் மீரா. ஆமா, நம்ம எந்த விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்? அதான் சார், ப்ராஜெக்ட் விஷயமா. எஸ் 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 ப்ராஜெக்ட் கரெக்ட். அத நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ. டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஃபார் நெக்ஸ்ட் 2 days. ஐ எம் பிஸி இன் நியூ ப்ராஜெக்ட். டேக் கேர் மீரா. அனு, ஒரு நிமிஷம். சார், நீங்க போங்க, நான் மேம் கிட்ட பேசிட்டு வரேன். எஸ் மேம். உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்பவும் அவர் பின்னாடியே சுத்திட்டு இருப்பியா? அப்படியெல்லாம் இல்ல மேம். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சார் இன்னைக்குதான் என்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. பழைய சூர்யா சார் மாதிரி ஒரே எனர்ஜெட்டிக்கா இருந்தாரு. அப்போ நீ வேணும்னே தான் ரூம்குள்ள வந்த. நான் வேணும்னு வரல மேடம். ஒரு முக்கியமான விஷயம், அத சொல்லதான் நான் வந்தேன். நான் பேசிட்டு இருக்கும் போதுதான் உனக்கு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருமா? அது என்ன அப்படி இம்பார்ட்டன்டான விஷயம்? சொல்லு சொல்லு, நான் கேக்குறேன். சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி எதுவுமே இல்லையே. நிறைய தடவை பாத்துட்டேன். நானும் சூர்யா சாரும் பேசிட்டு இருக்கும் போது நீ வேணும்னே ரூம்குள்ள வர. Don't you have any manners? மேடம், ரொம்ப பேசிட்டே போகாதீங்க. ஆக்சுவலி நானும் சூர்யா சாரும் பேசிட்டு இருக்கிறப்போ நீங்க தான் மேனஸே இல்லாம உள்ள வரீங்க. What? எஸ் மேம். நான் உங்களை இக்னோர் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நீங்க தான் என்ன ப்ரொவோக் பண்றீங்க. தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்க. நான் வேற மூட்ல இருக்கேன். நானும் வேற மூட்ல இருக்கிறதுனால தான் இப்படி நின்னு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். Better you don't do this again. சூர்யா சார் எதுக்கு இங்க எல்லாரையும் வர வச்சிருக்காருன்னு தெரியும்ல? ப்ராஜெக்டா? இல்ல, அது உனக்கும் தெரியும். ஆனாலும் நீ வேணும்னே தான் பண்ற. என்ன, எதுக்கு இவ்ளோ ஷாக் ரியாக்ஷன் குடுக்குற? அது எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? உன்ன மாதிரிலாம் எத்தனையோ பார்த்தாச்சுனா. டிபிக்கல் இன்னசென்ட் ஆக்டிங். ஏய் அனு, சூர்யா சார் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருடி. ரம்யா, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். சூர்யா சார் உன்ன தேடுறது இல்ல, என்னால என்ன பிரச்சனை? சும்மா எரிச்சலை கிளப்பாத ரம்யா.
நீ பாட்டுக்கு மீரா மேம் கிட்ட சூர்யா சார் உங்களுக்காக தான் எல்லாரையும் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிட்ட. அது அனுக்கும் தெரியும்னு என்னையும் கோத்து விட்டுட்ட. அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியாம நானும் தலையாடி தொலைச்சிட்டேன். இப்ப பாரு, மீரா மேம் எல்லா விஷயத்தையும் ஏன் தலையில ஏத்த பாக்குறாங்க. சொல்லுடி, எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லு. ஏய், வெயிட் 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 வெயிட். என்ன பேசிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும்? ரம்யா அன்னைக்கு சொன்னது. அன்னைக்கு என்ன சொன்ன? ஓ அதுவா? என்ன இன்னுமா இந்த உலகம் நம்பிட்டு இருக்கு? எங்க காலேஜ்ல இப்படிதான் எல்லாரையும் நல்லா ஓட்டுவோம். சும்மா ஒரு பையன் கிட்ட போய் அந்த பையன் உன்னதாண்டி பாக்குறான்னு சொல்லிட்டு, இன்னொருத்திக்கிட்டையும் போய் அவன் உன்னதாண்டி பாக்குறான்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் கிட்ட போய் வேற ஒரு பொண்ணு உன்னதான் பாக்குறான்னு சொல்லி இப்படி எல்லாம் சுண்டி விடுறது. அந்த கேம்லாம் செம்ம ஜாலியா இருக்கும். அந்த மாதிரிதான் உங்ககிட்டயும் சொன்னேன், அணுகிட்டயும் சொன்னேன். இப்ப ஸ்வப்னா கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள இவள காணுமேன்னு தேடி வந்தேன். இங்க வந்தா எல்லாம் ஃப்ளாப். வாட்? கேமா? இது கேமா? உனக்கு அறிவில்ல? மை காட், எப்படி இல்லாம விளையாடுவீங்க? ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க? நீங்க திட்டுறதுக்கு உங்களுக்கு கீழே வேலை பாக்குற எம்ப்ளாயி கிடையாதுன்னா ஜாக்கிரதை. இந்த மாதிரி அறிவு இருக்கான்ல என்கிட்ட பேசுனீங்க, சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன இங்க வந்து 3 நாள் தங்கணும்னு தலையெழுத்தா? சூர்யா சார் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாருன்னு நான் இங்க வந்தேன். எப்படி கேட்டாரு? ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு, புரியுதா? அவர்கிட்ட இருந்து படிங்க மேடம். வா. என்ன கல்ச்சர் இதெல்லாம்? நான்சென்ஸ். இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சூர்யா சார் பழக்கம் வச்சிருக்காரே, அவரை சொல்லணும். டிஸ்கஸ்டிங். இப்படி 3 நாள் எந்த வேலையும் இல்லாம ஃப்ரீயா இருக்கிறது நல்லா இருக்குல்ல? என்ன மீரா, உன் முகத்துல என்னவோ ஒரு சேஞ்ச் தெரியுது இன்னைக்கு. அப்போ நீங்க சாதாரணமா தான் பேசுனீங்களா சார்? நானாதான் எல்லாத்தையுமே கற்பனை பண்ணிக்கிட்டேனா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார், என்ன? மான்சிகா வீட்டுக்கு போயிட்டாங்க சார். அதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டமா கேக்குற? ஏன் உங்களுக்கு வீட்டுக்கு போக தெரியாதா? அவங்க என்ன பச்சை குழந்தையா? இல்ல சார், எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா கையை பிடிச்சு கொண்டு போய் விட்டுருப்பியா? அப்ப சந்திரா சாருக்கு பொறுப்பு இல்லைன்னு நீ சொல்றியா? எப்படி அவனுக்கு இவ்வளவு வாய் வந்துச்சு? ஐயோ சார், நான் என்ன சார் கேட்டேன்? வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு தானே சார் கேட்டேன். அது ஒரு தப்பா சார்? அப்போ வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும். மான்சிகா வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படியே கேக்குற? நல்லா பண்றீங்க சார் நீங்க. இல்ல சார், நான் சந்திரா சார் கிட்டயே கேட்டுக்கிறேன் சார். அது என்ன என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குற? நான் பதில் சொல்றதுக்குள்ளேயும் வேற ஒருத்தர் கேட்க போறேன்னு சொல்ற. ஏன் எனக்கு பதில் சொல்ல வராதுன்னு சொல்றியா? அதாவது நான் ரொம்ப சொம்ப, நீ பெரிய பருப்பு இல்ல? ஐயோ சார், நான் அப்படிலாம் சொல்லல சார். அப்போ சொன்னதெல்லாம் நானும் சொல்றியா? ஐயோ சார். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? ஆன்சி அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்களா சார்? போயிட்டாங்க, கிளம்பு. ஐயோ, இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல சார். சார் 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 சார், அன்னைக்கு நீங்க ஒருத்தனை கும்முன்னு கும்முனீங்களே, தென்னை மரத்துக்கு மீச வச்ச மாதிரி, அவனும் போயிட்டானா சார்? போயிட்டான். ஐயோ, மான்சி அக்காவும் இல்ல, அவனும் உங்ககிட்ட அடி வாங்க மாட்டான். எனக்கு எப்படி சார் பொழுது போகும்? அதான் அடி வாங்க நீ இருக்கியே. நான் அடிக்க ஆரம்பிச்சா உனக்கு டைமே இருக்காதுன்னு தெரியும்ல. ஐயோ, இந்த ஆள் அடிச்சானா நம்ம வீடு போய் சேர முடியாது. நான் சின்ன பையன் சார். அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. இங்க நடந்த விஷயம் சந்திரா சாருக்கோ மான்சி மேடத்துக்கோ போச்சு, ரகுபதி இடத்துக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணி உட்கார வச்சிருவேன். முதல்ல இத கழட்டணும். எல்லாரும் அடிக்கிறானுங்க. மான்சி அக்கா,
ஹாய். என்னையா? ஆமா, உங்களதான். உங்களையா? என்னம்மா சொல்ற? ஏன் உங்களை கூப்பிடக்கூடாதா? ஐயோ, கூப்பிடலாம், நல்லா கூப்பிடலாம். இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல, சின்ன பையன்தான். 20 வயசு, 1 மாசம், 4 நாள், 2 மணி நேரம். அதான் சாக்காயிட்டேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. நானும் சின்ன பொண்ணுதான். ஆனா இந்த ஷாக் எனக்கு வரலையேங்க. ஏங்க, என்னங்க? அடடா, உங்களை நான் சரியா கவனிக்கவே இல்லையே. என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல சொல்லுமா. சூர்யா சார் இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் ஏன் வர சொன்னாருன்னு தெரிஞ்சுக்க தானே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. சரியாங்க? ஆமா, உனக்கு தெரியுமா எதுக்கு இங்க வந்திருக்கோன்னு? இங்க வந்த அன்னைக்கு எனக்கு தெரியுமே. எல்லாத்தையும் அனு என்கிட்ட சொல்லிட்டான். ஆனா நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்ல. உங்க கண் பார்வை என் மேல படாதான்னு நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஐயோ, முட்டா பையலே, இப்படி ஒருத்தியா நீ இவ்வளவு நாளா? அதான் இப்ப பாத்துட்டேனே. நீ சொல்லுமா, எதுக்காக இங்க வந்தோன்னு தெரிஞ்சதுன்னா நான் உடனே மான்சி அக்கா கிட்ட சொல்லிடுவேன். மான்சி அக்கா கிட்ட சொல்ற அளவுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது இது. இது யூத் சம்பந்தப்பட்ட விஷயம். யூத்தா? சூர்யா சார் இப்பெல்லாம் லவ் பண்றவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. அது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? நினைச்ச அந்த மனுஷன் யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு மான்சி அக்கா சொல்லும் போதே எனக்கு அவர் மேல ஒரு டவுட் வந்தது. அதுக்கும் இந்த வீட்டு செட்டப்புக்கும் என்ன சம்பந்தம்? அது இங்க வந்து தங்கி இருக்காங்கல்ல, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்குள்ள லவ் பண்றதுக்கு வசதியா இருக்குன்றதுதான் சாரோட ஐடியா. ஐயோ, இப்போ ஒருவேளை இந்த வீட்ல யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அவங்கள லவ் பண்ணா சூர்யா சாருக்கு அதுல ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு பிளானா? எங்க அவர் பாஸ் வேலை தான் பாக்குறாரா? நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல என்ன ஏத்தி விடுறீங்களா? போங்க, நான் ஏங்க உங்களை ஏத்தி விட போறேன். உங்க குறும்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இவ்வளவு நாளா உங்களை கவனிக்காம விட்டுட்டேங்க. நீங்க பேசுறத கேட்டாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயோ, 3 நாள் வீணா போச்சே. போங்க, எனக்கு வெக்கமா வருது. ஐயோ, இங்க இப்படி ஒரு லைன் இருக்கு தெரியாம போச்சே. கோபி, இவ்வளவு விட்டுற கூடாதுரா. ஐயோ, என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி. ஏய், இப்படி ஒருத்தி சிரிச்சுட்டே இருக்கேனே, என்னன்னு கேட்க மாட்டியா? என்னமோ இன்னைக்கு நடக்க போகுது, அது என்னன்னு தெரியல. போடி போ, இன்னைக்குதான் எல்லாமே பிரமாதமா நடந்திருக்கு. உள்ள மீரா மாமா கலாச்சிட்டேன், இப்போ கோபிய கலாச்சிட்டு வந்திருக்கேன். ஐயோ, அவனை என்னடி பண்ண? அவன் இந்நேரம் என்ன லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான். டூயட் சாங் எல்லாம் போட்டிருப்பான். ஏண்டி இப்படி பண்ண? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பின்ன ஒரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சும்மாவே இருனா எப்படி? எனக்கு டைம் பாஸ் ஆக வேண்டாமா? நான் அவனை லவ் பண்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன். இப்ப பாரு என் பின்னாடி எப்படி சுத்த போறான்னு. ஆப்பிள் ஜூஸ்.
ஏங்க எனக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணுங்களை பார்த்த உடனே அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் மேடம். அந்த பவர் என்கிட்ட இருக்கு. என்னங்க இன்னும் மேடம் மேடம்னே கூப்பிட்டு இருக்கீங்க, போங்கங்க. ஆனா உங்க பேர் எனக்கு தெரியாதுங்களே. சுத்தம். ஏன் பேர் தெரியாதா? ம் ஏன் பேர் தெரியாதா? ம் பேரே தெரியாம நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமா? ஆமாங்க. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ஆ, ம். என் பேரு ரா ரா ஆ, ரா ரா ரம்யா. ஆ, ஆ, ஆலலலலலலலலலா. 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 ஆலலலலலலலலா. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க ஒரு ஆள் நிக்கிறது கண்ணு தெரியல. நானே கடுப்புல இருக்கேன். நான் சந்தோஷத்துல போயிட்டு இருக்கேன்ல. ஆ? நீங்க கொஞ்சம் விலகி போயிருக்கலாம்ல. லவ் மேடம், லவ், பியூர் லவ், பாஸ்ட் லவ். லவ்வா? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது மேடம். சூர்யா சார் ஏன் எல்லாரையும் இங்க வர சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ரம்யா சொன்ன பிறகுதான் எனக்கே புரியுது. வாட்? இதெல்லாம் யூத் மேட்டர் மேடம். என் வாழ்க்கையில வசந்த காலம் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வீசுன்னு எழுதி இருக்கு. இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளவு ரம்யமா இருக்கு. ஒரு காதல் அப்படியே 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 உருவாகல. அங்க பாருங்க என்னோட தேவதைய. ஹாய். ஹாய். மண்ணாங்கட்டி. அவ எல்லார்கிட்டயும் இப்படிதான் சொல்லிட்டு அலையறா. யூ ஃபூல். ஒழுங்கா உன் வேலைய பாரு. இல்லனா சோத்துக்கு பிச்சை தான் எடுப்ப. என்னடி பண்ற? ச்சே. ஒரு பொண்ணு ஒரு நிமிஷத்துல நம்மளை ஏமாத்திட்டாளே. அவ்வளவா காஞ்சி போயிருக்க நானு. ச்சே. நமக்கு இதெல்லாம் செட் ஆகுதுப்பா. மாசி அக்கா, நீங்க தாக்கா என்னோட தெய்வம். அக்கா, மாசி அக்கா.